ஒரு முக்கியமான ஆக்டருங்க. சரி அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரே எனக்கு ஃபோன் அடிச்சு, "நீங்க ஏன் மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்கன்னு" சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் எப்படிங்க போகாம இருக்க முடியும்? அதான் கிளம்பிட்டேங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் அவர் தானே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தானே வருஷம் நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நமக்கு பெருந்தன்மையாக நாம தான் வந்து வெயிட் பண்ணுவோம். என்னடா அது சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குன்னு நினைக்கலாம். நான் இங்கேருந்து பேசுனா உங்களுக்கு கேட்காது. அதனால் நான் பின்னாடி பேசுகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கமாக டீ குடிக்கிற ஜகா இப்போ வந்து ஏன் ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா டயட்டில் இருக்காங்களாம் அப்படின்னு நினச்சி தான் உக்காந்தாங்க. ஆனால் ஏன் இவங்க மூஞ்சி இப்படி மாறுதுன்னா உள்ளே ஃபுல்லாக பால் சர்க்கரையை போட்டாங்க. இதை குடித்தா எப்படி நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுறது? நம்மளே மாறணும்னு நினச்சாலும் நம்ம மக்கள் விட மாட்டுறாங்க. ஏதாவது கமெண்ட்ஸ்? ஆர்டர் பார்க்குறாருமா? இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா? ஸோ டீ லவர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் பண்ணிருக்காங்க. எல்லாம் இப்போ திடீர்னு மாத்திட்டேன். நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும். செகண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் டீ நமக்கு கேட்கும். ஆனா நம்ம ரொம்ப சோர்ந்து தான் இருக்கோம். டீயும் ஒரு போதை. நான் ரொம்ப அடிக்ட்டுங்க. நானே வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டேன். சொல்ல போனா 1 வாரம் ஆச்சு. டீயே குடிக்கிறது 1 வாரம் ஆச்சு. எங்க போறீங்க? இப்பயா அண்ணன் எங்க கூப்பிட்டாரு. ஏதோ என்னனே போறோம். போறோம். அது எங்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும். நான் எதுக்கு ஒரு வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அடுத்த கட்லயே போய்டும். ஃபுல்லாலாம் பார்க்க நாங்க இந்த கட்டு முடிஞ்சு அடுத்த கட்ல நீங்க வந்துரு. ஃபுல்லால நீ வெயிட் பண்ணா பண்ணுவேனா? அடுத்த கட்லயே வந்துரும். கட் பண்ணலாம் பாப்பா. நான் வீடியோ பண்ணுறேன். என்ன ஜகா அடுத்த கட்டுல வீடியோக்குள்ள போலாம்னா இங்க நிக்கிறா? இல்ல எந்த கட்டுக்குள்ள போறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த கட்டுக்குள்ள போறதா இந்த கட்டுக்குள்ள போறதா? இதுல போய் பாரு. நீ போக வேண்டிய கட்டு இந்த கட்டு. அப்படியே உள்ள போங்க. சும்மா போயிட்டு வெளில வந்துரு வீடியோக்காக தான். ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் அவர் தானே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தானே வருஷம் நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நமக்கு பெருந்தன்மையாக நாம தான் வந்து வெயிட் பண்ணுவோம். அப்படி நாங்கள் போய் யாரை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி சார் தான். எனக்கு இவரை பிடிக்கும். நானும் பதட்டமாக இருந்தேன். கூட வந்த எங்கள் அண்ணனும் பதட்டமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்ஃபியோடு வெளியே கிளம்பிட்டோம். அந்த பக்கம் ஜெயம் ரவி சாரோட வந்து எல்லோரும் செல்ஃபி எடுக்க, நான் இந்த பக்கம் வந்து என் கூட எல்லாம் செல்ஃபி எடுக்க ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. சரி வாங்க போய் எல்லாம் வெளியே போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து எல்லாம் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்களாம் இல்லாட்டி நான் இந்த அளவுக்கு வந்து என்னோடய ஃபேஸ்லாம் வெளியே வந்திருக்குமான்றதெல்லாம் தெரியாது. ஸோ உங்களால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கேன். ஆனனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பேட் கமெண்ட்ஸ் உறவுகள் எல்லாருக்கும் நன்றி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னையும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களோட நல்ல மனசுக்கும் ரொம்ப நன்றிங்க. உன்னை தட்டி விட்டவ முன்னாடி நீ வளர்ந்து காட்டணும். ஐயா மோசமான உலகம் இது, உசாரா பேசணும். பணத்தை பார்த்து பழகுனாக்க பிச்சை எடுப்படா. நீ உண்மையாக இருந்தா உனக்கு கதைய கொடுப்பாண்டா. நல்லவனா வேஷம் போட்டு நம்ம கிட்டயே நடிப்பான். காரியம் ஆவணும்னா நம்ம கால பிடிப்பான். தைரியம் இருக்கிறவன் பேசுவான்டா முன்னாடி. ஒண்ணுத்துக்கு லாக்கில் அதவன் பேசி நிப்பான் பின்னாடி. ஒருத்தரை கீழே இறக்கி மேல ஏற ஆசைப்பட மாட்டேன். என்ன சீண்டி விட்டா யார இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். தனியால கஷ்டப்பட்டு வளர்ந்து வருவேன் மேல. யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னால.
இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே நடந்துட்டுருக்குதுன்னா, நம்ம கோகுலம் ஸ்டுடியோ அதாவது பூந்தமல்லி பக்கத்தில தாங்க இருக்குது. நம்மளுடைய ஜெயம் ரவி அண்ட் கீர்த்தி சுரேஷ், அனுபமா இவங்க 3 பேரும் நடித்து வெளிய வந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இப்போது நைட்டு ஃபுல்லாக இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காக நானும் வந்து அவரோட ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுக்க முடியாதான்றக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப பிஸியானதுனால பார்த்தீங்கன்னா, யாரும் சரியாக எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நமக்காக வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, அவர் வெயிட் பண்ணி நம்ம கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஒரு ஆக்டர் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஜெயம் ரவி சார் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்லலாம் நீ சும்மா போய் பேசுகிற, அதெல்லாம் கிடையாது. உண்மை அதுதான். நான் என்னோடய லைஃப்லேயே நான் இவரை தான் அதுவும் பக்கத்தில் போய் நின்று செல்ஃபி எடுத்திருக்கேன். அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கடைசி நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. சொல்லுங்கள். எனக்கு இருக்குன்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான வேலைகள் இருக்குது. அதனால் நான் கிளம்புறேன். அண்ணா மட்டும் இங்கேருந்து பார்த்துட்டு என்னை மறக்காம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு ஓகே, இதோட vlog முடியுது. இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். இங்கே ஒரு 20 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன்.